ஆசீர்வாதம் என்றாலே நமக்கு சந்தோஷம், சமாதானம் வந்துவிடும், கவலை போய்விடும். அதில் பொருளாதார ஆசீர்வாதம் என்றால் சொல்லவே வேண்டாம். நம்மில் அநேகர் ஆசீர்வாதத்தினை குறுக்கு வழியில் பெறுகிறார்கள். அதற்கு ஆசீர்வாதம் என்று பெயர் அல்ல, மாறாக குறுக்கு வழி சம்பாத்தியம். அது ஆண்டவர் விரும்பாத ஒன்று. இன்னும் நம்மில் அநேகர் நேர்வழியாய் ஆசீர்வாதத்தினை பெறுவது மிகுந்த கஷ்டம் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நேர்வழியாய் சுதந்திரிக்க விரும்பினால் அதை எளிதில் கர்த்தரின் உதவியோடு சுதந்திரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டுமென்றால் நாம் நன்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய வேண்டும். வேலை செய்தால் மாத்திரமே சேலரி கொடுப்பார்கள். அதே போலதான் வேதாகமத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவை அனைத்திற்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாம் கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் போதும், எளிதாக அதன் மூலமாய் தேவன் நமக்கு வைத்துள்ள ஆசீர்வாதத்தினை நேர்வழியாய் சுதந்திரிக்க முடியும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் அதனோடு கர்த்தர் நமக்கு வைத்துள்ள 4 ஆசீர்வாதங்களை பார்ப்போமா? முதலாவதாக, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கம் பெறலாம். இரக்கம் ஆசீர்வாதமா என்று சிந்திக்கிறீர்களா? Yes, this is very biggest blessings from the Lord. We cannot borrow with money anywhere. பணம் கொடுத்து இரக்கத்தை எங்கும் வாங்க முடியாது. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் மட்டுமே பெற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நீதிமொழிகள் 28:13 படி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிறிய தவறோ பெரிய தவறோ அதை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் இரக்கம் என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினை பெறலாம். இரண்டாவது, பொருளாசையை வெறுத்தால் தீர்க்காயுசை பெறலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து மிகவும் அவசியம். பட் அதுவே நம் வாழ்க்கையின் ஆசை இச்சையாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து. இதை நீதிமொழிகள் 28:16 வாசிக்கும் போது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். முதலிடம் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்து உலக ஆசைகளை கீழே வைக்கும்போது தீர்க்காயுசை பெற முடியும். மூன்றாவதாக, உண்மையாயிருந்தால் பரிபூர்ண நன்மையை காணலாம். நீதிமொழிகள் 28:20 பார்க்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை என்பது இரத்தத்தில் கலந்துவிட்டால், பொய் பேசினால் லாபம் என்கிற இடத்தில் உண்மையை மட்டும் பேசி பாருங்கள், நிச்சயமாய் பரிபூர்ண நன்மையை பெறுவீர்கள். நான்காவதாக, கர்த்தரை நம்பினால் செழிப்பீர்கள். நீதிமொழிகள் 28:25 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். மனிதனையே நம்பி வறட்சியே பார்க்கும் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள், வறட்சி செழிப்பாகும். ஸோ இந்த இரக்கம், தீர்க்காயுசு, பரிபூர்ண ஆசீர்வாதம், செழிப்பு ஆகிய 4 வகையான பிளெஸ்ஸிங்ஸை எவ்வளவு லட்சங்கள் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. பட் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாய் நேர்வழியாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். God bless you.